இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜ்மோகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரே அமர்ந்திருக்கின்ற வீர மங்கைகளாக வீர பெண்களாக இன்றைக்கு எங்களாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டு எங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு பிறந்த நாள் விழா, 73 வயசு. எப்படி சுறுசுறுப்பாக இரவு பகல் பாராமல் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வீரிய நோக்கத்தோடு இன்னைக்கு பணியாற்றி வருகின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளில் உங்களுக்கெல்லாம் நல வாரியத்தின் மூலமாக 1 லட்சம் ரூபாய் மானியத்தோடு ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு தொழில் அதிபர்களாக, ஒரு தொழில் முனைவர்களாக உங்களை மாற்றப்பட்ட அரசு திராவிட மாடல் அரசு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இது வரைக்கும் இது போலலாம் நல வாரியத்துல 1 லட்சம் ரூபாய் மானியம் வாங்கி ஆட்டோ ஓட்டிருக்காங்களான்னு தெரியல. நம்முடைய சகோதரி ரொம்ப நாளா வண்டி ஓட்டுறாங்க, எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆட்டோ தொழில ரொம்ப நாளா வேலை பார்க்குறாங்க, ரொம்ப நாளா இந்த பணி செஞ்சுருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பேர் வந்தாங்களான்னா இதற்கு முன் உதாரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். மீனாட்சி சுந்தரம் இந்த பகுதிக்கு தமிழ்நாட்டிலே முன்னுதாரணமாக இருந்தவர் சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் இந்த பெண்களுக்காக ஆட்டோ பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமத்தை பெற்று தந்து அதன் மூலமாக முதல்ல 100 ஆட்டோக்களை அவருடைய தொகுதியில் இளம் சிவப்பு ஆட்டோக்களை வழங்கியவர் நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அதுக்கப்புறம் தான் இது போல ஒரு ஸ்கீம் இருக்குன்றது எல்லாருக்கும் இன்னும் இளம் சிவப்பு ஆட்டோ போகுது, இது என்ன மானியம் அப்படின்னு எல்லாருக்கும் ஆர்வத்தோட எல்லாரும் ஓட்டுநர்கள் ஆக வேண்டும், நாமும் ஒரு உரிமையாளராக ஆக வேண்டும், நாமும் ஒரு தொழில் முனைவராக ஆக வேண்டும் என்று எண்ணத்தை தூண்டியவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். இன்றைக்கு அவருடைய தொகுதியில் பல நூற்றுக்கணக்கான பெண்கள் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்களாக, ஆட்டோவினுடைய உரிமையாளர்களாக மாற்றப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக நம்முடைய சோழனூர் தொகுதியில் இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஆட்டோ பெறுகின்ற நிகழ்வு மானியத்தோடு அரசு வழங்கியிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூட வராங்க. சர்ப்ரைஸா நான் அவர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துறேன். இன்னும் அவர்களுடைய அந்த பணி இன்னும் முடியல, அதனால அவங்க வர முடியல. இதெல்லாம் சொல்றது காரணம், ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததும் பெண்களுக்கான ஒரு ஆட்சியை முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்போதும் சொத்துல சம உரிமை, உங்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்து மகளிர் சுய குழுக்கள் போன்ற பொருளாதாரத்தில் மேன்மை பெற வேண்டும் என்று பெண்கள் சுயமாக நிற்க வேண்டும், அவர்களும் இன்றைக்கு நாட்டில் சமமான ஆண்களுக்கு பெண்கள் ஈடாக சமமான இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு கொண்டு வந்த திட்டங்கள் இன்னைக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் அதை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துகிறார். அதனாலதான் இன்றைக்கு நாமெல்லாம் 1 லட்சம் ரூபாய் மானியன்றது சாதாரண வேலை இல்லை. இதற்காக எவ்வளவு உழைப்பு, இதற்காக எவ்வளவு முயற்சிகள் நம்முடைய மீனாட்சி சுந்தரத்துக்கு தெரியும். அவருக்கெல்லாம் நம்மளாம் ஓய்வு அவர் கை தட்டி வாழ்த்து சொல்லலாம், அதுக்கு நன்றி சொல்லலாம். ஒரு பெண்ணால் முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு ஒரு உந்துதலை தந்தது மீனாட்சி. அதனால மீனாட்சியை நாம் எப்போதும் மறந்துடக்கூடாது. இதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக தலைவர் அவர்களை எப்போதும் நீங்க ஒரு தேர்தல் பிரச்சார பேரணிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சொன்னாங்க. கட்சி பாகுபாடு பார்க்கல, நீங்க யாருன்னா பார்க்கல, எல்லாருக்கும் அரசுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கின்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்ன உண்மைதான். ஆனால் இருந்தாலும் கூட இதில் நாம் சுயநலமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம். இன்னும் மேலும் மேலும் பெண்கள் எல்லாம் அதிகப்படியாக இந்த சலுகைகளை பெற வேண்டும், வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை காண வேண்டும். இன்றைக்கு விடியல் பயணம் என்கின்ற ஒரு உன்னதமான திட்டம் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெரிய உன்னதமான திட்டம், ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த திட்டம். அதனால இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு எண்ணற்ற மகளிர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. கலைஞர் உரிமை தொகை எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். காரணம் எல்லாரும் யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் எல்லாருக்கும் வந்தது மகிழ்ச்சி. ஒரு சிலருக்கு வராம இருந்தாலும் அக்கௌண்ட்ல போய் பாருங்க, நீங்க ஏற்கனவே பில்லப் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஆதார் அட்டையில 14 டிஜிட்டல் நம்பரை போட்டு உள்ள போய் பாருங்க. பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேங்க்ல கூட ஒரு தவறுதலா இருந்தாலும் காமன் இதுல வச்சிருக்காங்க, நீங்க போய் அதை அப்ளை பண்ணினா உங்களுக்கு பணத்தை வந்துடும்.
அதனால அதையும் நீங்க சரியான முறையில் அதை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, இந்த நாள் ஒரு நினைவு நாளாக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிறந்த நாள் விழாவாக, அன்னைக்குதான் நாங்கெல்லாம் வாகனத்தை இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு நடத்தி நாங்கெல்லாம் பெருமையோடு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்ற வகையிலும், நமக்கு இந்த வாகனத்தை உரிமையாளர்களாக நாம் ஓட்டுகின்ற ஒரு மகிழ்ச்சியான நாளாக நாம் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதுவே நீங்கள் எல்லாம் ஒரு தேர்தல் பிரச்சார பீரங்கிகளாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்லது செய்யறவங்களுக்கு நாம் நல்லது செய்யணுமா வேணாமா? அதுதான். இல்லைன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நாட்டை இன்னும் எவ்வளவோ திட்டங்கள் தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் வெல்லும் தமிழ் பெண்களாக உங்களை மாற்றி இருக்கிறார். இதுவரைக்கும் வரலாற்றுல 1.5 லட்சம் பேர் பெண்கள் ஒரு மாநாட்டுக்கும் இதுவரை 3 மாநாடுகள் போட்டிருக்காங்க. 3 மாநாடுகள்ல 1.5 லட்சம் மக்களுக்கு மேல பெண்கள் கூடியிருக்கிற ஒரு மாநாடுன்னு இந்தியாவில எங்கேயுமே கிடையாது. எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான். அந்த அளவிற்கு பெண்கள் எப்போது தேர்தல் வரும், தேர்தலுக்காக தாங்கள் களப்பணியை ஆற்றி அவருடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். அதிகமான வாக்குகளை தமிழ்நாட்டில் தொகுதிகளை பெற்றது என்ற பெருமைக்குரிய பெண்களாக மாற்றப்பட வேண்டும் என்று உங்களுக்கு பேரு வெல்லும் தமிழ் பெண்கள். இப்ப நம்ம ஸ்டாலின் மகளிர் படை பேருங்களை பாருங்க. ஸ்டாலின் மகளிர் படை, விடியல் பயணம், இதெல்லாம் பேருங்களை பாருங்க. எப்படி மகளிர் விடியல் பயணம் எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எல்லாம் ஒன்றிணைவோம், வெல்வோம் தமிழ்நாட்டை. தமிழ்நாட்டை தலைகுனியாத ஒரு முதலமைச்சரிடம் நாம் இந்த நாட்டை ஒப்படைப்போம். தலைநிமிர வைத்து ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்தையும் தனிநபர் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையில் நல்லாட்சிக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டு, இருக்கக்கூடாது மானியத்தோட ஆட்டோ. இன்னும் அடுத்த நிகழ்ச்சி மீனாட்சி 100ல இருந்து 150 பேர் வரைக்கும் எல்லாரும் ஆட்டோ ஓட்டுகின்றவர்களாக, ஆட்டோ உரிமையாளர்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டு, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறவும், வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடையவும், நீங்கள் எல்லாம் ஒரு தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த இந்த அரசுக்கு நாம் எல்லாம் நன்றியோடவும் என்றைக்கும் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு நாமெல்லாம் இந்த தொழிலின் மூலமாக உங்களை நீங்கள் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்னும் பல வாகனங்களை வாங்கி நீங்கள் இன்னும் தொழில் புரட்சியை செய்திட வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நன்னாளிலே வாழ்த்தி, மீனாட்சி அவர்களுக்கு உங்களின் சார்பாக, என் சார்பாக, இங்க வருகை தந்திருக்கின்ற அனைவர்களுடைய சார்பாக எத்தனை முறை அவர்களுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது. அதனால நானும் உங்களோடு சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். வீர பெண்ணாக, வீர பெண்மணியாக இன்றைக்கு இவ்வளவு பேரையும் தன்னோடு சேர்த்து ஒரு களப்படையை ஆற்றுவதற்கும் போர்ப்படை தளபதிகளாக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவர் நன்றி கூறுவோம்.